அதை விட ஏனென்றால் நீங்கள் என்னுடைய மூத்த மகன் ஊடி சுட்டான நாட்டை ஆள வேண்டும். இளவரசர் அவர்களே, எனது தந்தை சொல்லும் வார்த்தை அனைத்த உண்மைதான். அப்படி என்ன உனக்கு இந்நாட்டின் மணிமுடி பொறுப்பை அமைச்சரே, நலமுடன் சொல்லுங்கள், நன்றாக சொல்லுங்கள். அவர்களுக்கு தான் முடிச்சு விட்ட வேண்டும். இந்த அமைச்சர்களால் மணிமுடி சூட்ட வேண்டும் என்று மன்னனுக்கு ஆசை. ஆனால் இப்போது இந்த சத்தியமுடி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னனுடைய மகன் மூத்த மகன் தத்துவனுக்கு இந்நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அப்படியா? ஓடி வந்தவன் பிழைக்க வழியில்லை, உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்கும் இடமில்லை. ஆகையால் உன்னுடைய கருத்தை எனக்கு மறுபடி சுட்டுவதா? 50 காசு கொடுத்து குங்குமம் வாங்குறோம், நெத்தில திலகமாக வைக்கிறோம், 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், வாயற்படி வெளியே விடுறோம். அந்த செருப்பு வேண்டுமென்றால் உங்கள் கலெக்டர் எனக்கு மறுபடி சுற்றுலா ஏற்றுக்கொள்வி. இல்லை என்றால் இது நாடு நகரம் 38 வருவார் அழைத்துவே எனக்கு தேவையில்லை. மகனே அமைச்சரே, என்னுடைய மகன் பேசுவதற்கு சோத்துள்ள பீத்துண்டு பரணீஸ்வர் அமைச்சர் எங்கிருந்து வந்தார், எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தார், அவர் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை மீறி இதுவரையில் நான் ஒரு வேலை கூட செய்வது. ஐயா, அது போனால் போகட்டும், இப்போது என்ன வேலை செய்ய வேண்டாம். இப்பொழுது என்னுடைய மகன் அவரை பேசுவதற்கு நான் மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள். இப்போதே உங்கள் கரத்தில் அந்த மணிமுடி சூட்டினால் ஏற்றுக்கொள்வேன் என்று உரைக்கிறார். அப்படி ஆகட்டும். மன்னர் அவர்களே, உன் மகன் தவறு செய்ததற்காக நீங்கள் மன்னிப்பு தவறான நினைக்கவில்லை. அப்படியா? இந்த சத்தியமுடி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீலன் என்னுடைய மூத்த மருத்துவனுக்கு இந்த மணிமுடி விழாவை சூடுகிறேன். உங்களுக்கு ஓய்வு. இப்போது காசிமா நகரில் சென்று காசி விஸ்வநாத ஆலயம் சென்று தரிசனம் பெற்று மீண்டும் வந்து மகனே, தயவு செய்து காசி யாத்திரை போனா திரும்பி வந்துடாது. தயவு செய்து அங்கேயே செத்துரு. காசி யாத்திரை நான் எப்போ சாவல் கூட நீயும் சரி காசி யாத்திரை போயிட்டு வாங்க. இந்த மாபெரும் சபையிலே உங்களை அவமானப்படுத்திவிட்டு ஆகையால் என்னை மன்னித்து இளவரசர் அவர்களே, தவறாக நினைக்காதீர்கள். நீங்கள் யார்? என் மகன் தவறு செய்துவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? தந்தை உணவில் தந்தை பெற்றெடுத்தார், பணத்தை அழைத்தால் நீங்கள் மால் மீதம் தோல் மீதம் போட்டு வளர்த்தீர்கள். தொட்டு தொட்டு தூக்கி வளர்ந்த பாசம் உங்களை விட்டு ஒரு பொழுதும் மாறவே மாற்றே. அது மட்டுமில்லை, தாய் இல்லை, இருப்பது தந்தை. தந்தையர் கலத்தல் நான் எனக்கு மறுபடி தூக்கி விடும் ஆசைப்பட்டு அதை நிறைவேறிவிட்டு ஆகட்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய தங்கை ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, கல்வி தாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நான் அடுத்ததாக நிகழ் வளர்க்க வேண்டும். டாக்டர் அந்த மாபெரும் சபையில் அவன் சொல்றான் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குவோம், நெத்தியில திலகமாக வைக்கிறோம், 500
கொடுத்து செருப்பு வாங்குறோம். வாயர் படி வெளியே வரும். அப்படி செருப்புக்கு சமம் என்று உரைத்து விட்டான். விடலாமா? செருப்பின் சிறப்பு ஒரு நாள் போக போக தெரியும். நேரம் வரும்போது அவனுக்கு காலால் வேலையாய் கரத்தால் செய்யக்கூடிய சபையில் விடலாமா? பாம்புக்கு பல்லில விஷம், கேளுக்கு கொடுக்கல விஷம், இந்த விஷ கொடிக்கு விஷம்